சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். முத்துவும் மீனாவும் விஜயாவுக்கு செஞ்ச உதவியால் அண்ணாமலை, ரவி, ஸ்ருதின்னு எல்லாரும் ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரவி வீட்டில் உள்ள எல்லாரும் முத்துவை வீடு தேடி வந்து பாராட்டிட்டு போகிறாங்க. என் பொண்ணுக்கு இப்போ தீபனோட கல்யாணம் நடக்குதுன்னா அதுக்கு காரணமே முத்து தம்பி தான். அவர் மட்டும் இல்லைன்னா, அவர் பேசி புரிய வைக்கலனா தீபனோட அப்பா இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லியிருக்கவே மாட்டார். இப்படி ஒரு பையன் உங்களுக்கு மகனாக கிடைக்க நீங்கள் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும். விஜயா மேடம், உங்களையும் நாங்கள் ரொம்பவே கோவத்தில் பேசிட்டோம், எங்களை மன்னிச்சிருங்க. நாங்கள் பேசினதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு ரதியோட கல்யாணத்துக்கு வராமல் இருந்துடாதீங்க. நீங்கள் எல்லாரும் என் பொண்ணு கல்யாணத்துக்கு வரணும், அதுதான் எனக்கு சந்தோஷம் அப்படின்னு ரதியோட அப்பாவும் அம்மாவும் முத்து செஞ்ச இந்த உதவிக்கு வீடு தேடி வந்து முத்துவை பாராட்டினது மட்டும் இல்லாமல் விஜயா, அண்ணாமலைன்னு எல்லாரையுமே கல்யாணத்துக்கும் வர சொல்லி கூப்பிடுறாங்க. உடனே விஜயாவும் இப்போவாது என் மேலே தப்பு இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல, சொல்லப்போனால் உங்கள் பொண்ணு இந்த ரதியும் தீபனும் என்னை நம்ப வச்சு ஏமாத்திருக்காங்க. அவங்க மேலே அவ்வளோ நம்பிக்கையாக இருந்தேன். அவங்க நல்லா டான்ஸ் கற்றுப்பாங்கன்னு நினச்சேன். ஆனால் என்ன தான் ஏமாற்றிட்டாங்க. ஆனாலும் உங்கள் பொண்ணு கல்யாணத்துக்கு வர எனக்கு விருப்பமே இல்லை. அவ செஞ்ச தப்புக்கு வீடு தேடி வந்து என்ன அவமானப்படுத்துனீங்களே, இப்போ வந்து கல்யாணத்துக்கு கூப்பிட்டா அப்படியே வந்துருவோமா? ஏதோ முத்து இந்த கல்யாண ஏற்பாடு செஞ்சா, இல்லைனா இன்னும் பிரச்சனை செஞ்சுருப்பீங்கல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாங்க, நாங்கள் ஏதோ கோவத்தில் அப்படி செஞ்சிட்டோம். ஆனால் முத்து தம்பி சொல்ல நாங்கள் எல்லாமே புரிஞ்சுக்கிட்டோம். அது மட்டும் இல்லை, என் பொண்ணுக்கும் ஒரு நல்ல வாழ்க்கை கிடச்சிருக்கு. கோவத்தெல்லாம் விட்டுட்டு நீங்கள் ஒரு மேடம், இங்கே வந்து ரதிக்கு மேடமாக இருந்திருக்கிறீங்க. அதனால் கண்டிப்பாக வரணும். தப்பாக நினச்சிக்காதீங்க. உங்கள் பையன் முத்து உங்களுக்கு மகனாக கிடைக்க நீங்கள் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும். ஆனால் உங்கள் இன்னொரு பையன் மனோஜ் இருக்காரே, யார்கிட்ட எப்படி பேசணும்னு தெரியவே தெரியாது. சொல்லப்போனால் அவரை எங்கே பார்த்தாலும் நாங்கள் சும்மா விட போகிறதும் இல்லை. என் பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைச்சதுக்கு காரணம் அந்த முத்துனா, இங்கே என் பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கவே கூடாதுன்னு நினச்சிட்டு வீடு தேடி வந்த இந்த ரோகிணி மனோஜை எங்களுக்கு பார்த்தாலே பிடிக்கல அப்படின்னு சொல்ல, அப்போ தான் விஜயாவுக்கு தெரியுது மனோஜ் என்னெல்லாம் பேசினாரு, அங்கே வந்து அவங்க வெளுத்து வாங்கி அனுப்புனதுன்னு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறாங்க. அதனால ரோகிணி மேலே விஜயாவுக்கு கோவம் வருது. உடனே இங்கே முத்துவால் நல்லது நடந்திருக்குன்னு நினச்ச விஜயா, சரி என்னதான் இருந்தாலும் அந்த ரதி என்னுடைய ஸ்டூடெண்ட்டாக இருந்திருக்கா, நாங்கள் எல்லாரும் கல்யாணத்துக்கு வந்துடுறோம், நீங்கள் இதோட பிரச்சனை செய்யாமல் இருப்பீங்களே அது போதும் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. முத்துவும் மீனாவும், அப்பா எப்படியோப்பா இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சாச்சு. ஆனால் மனோஜை இதே மாதிரி எல்லார்கிட்டையும் பேச வேண்டான்னு சொல்லுங்கப்பா, இன்றைக்கே அவங்க வெளுத்து வாங்கி அனுப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது மனோஜும் ரோகிணியும் அவமானப்பட்டு நிற்க, முத்துவும் மீனாவும் எப்பயும் போல் அங்கே தன்னுடைய வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இங்கே மீனாவும் பூ கொடுக்க போகிறாங்க. அந்த சமயம் மீனாக்கு தெரிஞ்ச ஒரு அக்கா வந்து மீனா கிட்ட பேசுகிறாங்க. மீனா, உன்னை தான் பார்க்கணுன்னு நினச்சேன். எனக்கு தெரிஞ்சவங்க ஒரு கல்யாண ஏற்பாடை செய்கிறாங்க. அவங்க டெக்கரேஷன் ஆர்டரை பற்றி என்கிட்ட பேசினாங்க. உடனே நான் உன்னை பற்றி சொன்னேன். உன்னை கூட்டிகிட்டு வர சொன்னாங்க. நீ இப்போ வேலையை எல்லாம் முடிச்சிட்டேன்னா நீ என் கூட கிளம்பி வரியான்னு சொல்ல, ஆமாக்கா, இப்போ தான் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகலான்னு நினச்சேன். சரியா நீங்களும் வந்து கூப்பிட்டுட்டீங்க. ஆமாம், அவங்க எங்கே இருக்காங்கன்னு சொல்ல, ஏன் வீட்டில் தான் இருக்காங்க, நீ வாமினா நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி அந்த டெக்கரேஷன் ஆர்டருக்காக அந்த அக்கா சொன்ன ஆளுக்கிட்ட போய் பேசுகிறாங்க மீனா. கல்யாண டெக்கரேஷன் ஆர்டர் மீனாவுக்கே கிடைக்குது. மீனாவுக்கு ரொம்ப சந்தோஷம். எப்படியோ நமக்கு நாமளாக தேடி போகாமல் நம்மளை தேடி டெக்கரேஷன் ஆர்டர் வருது. கிடைக்கிற ஆர்டரை நல்லபடியாக செய்யணும். சீதாவுக்கு கல்யாண ஏற்பாடை செய்ய வெளியில் என் வீட்டுக்காரர் முத்து வேற கடன் வாங்கியிருக்காரு. என் தங்கச்சிக்காக அவர் கஷ்டப்பட்டு கடன் வாங்கி அந்த பணத்தெல்லாம் கொடுத்துட்ருக்காரு. நாமளும் கொஞ்சம் இந்த பணத்தை வச்சு உதவி செஞ்சால் அந்த கடன் எல்லாத்தையும் சீக்கிரமாக வந்து கொடுத்துடலாம்ல அப்படின்னு மீனா நினைக்கிறாங்க. வீட்டுக்கு வந்த மீனாவும், மாமா எனக்கு ஒரு டெக்கரேஷன் ஆர்டர் கிடச்சிருக்கு மாமான்னு சொல்கிறாங்க. அப்படியாம்மா மீனா, கேட்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்ல, ஆமாம் யாருமா அவங்கன்னு கேட்க, எனக்கு தெரிஞ்சவங்க தான், அவங்க பொண்ணுக்கு கல்யாணம், அதனால் டெக்கரேஷன் ஆர்டர் ரொம்ப நல்லா இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நான் வீட்டு வேலையெல்லாம் ஏற்கனவே முடிச்சிட்டேன் மாமா, வெளியில் கொஞ்சம் பூ வாங்க வேண்டிய வேலை இருக்குது, அத்தைக்கிட்ட சொல்லிடுறீங்களான்னு கேட்க, நீ போயிட்டு வாமா, விஜயா கேட்டால் நான் சொல்லிக்கிறேன் அப்படின்னு மீனா கிட்ட சொல்ல, உடனே மீனாவும் பூ வாங்கிறதுக்காக வெளியில் கிளம்புறாங்க. அந்த சமயம் அங்கே வந்த ரோகிணி, என்ன மீனா, நீங்கள் மறுபடியும் வெளியில் கிளம்புற மாதிரி இருக்குது, விஜயா அத்தைக்கிட்ட சொல்லலையான்னு கேட்கும்போது, எங்க மாமா கிட்ட சொல்லிட்டேன், எனக்கு கொஞ்சம் அவசர வேலை இருக்குன்னு நான் கிளம்புறேன், உங்களுக்கு என்ன ரோகிணின்னு கேட்குறாங்க. அதே மாதிரி தான் வெளியில் கிளம்பும்போது சாப்பிட்டு போகலையா, சாப்பாடு எடுத்துகிட்டு போகலையா, அத்தைக்கிட்ட சொல்லலையான்னு நீங்கள் எத்தனை முறை கேள்வி கேட்டிருக்கீங்க. நீங்கள் கேள்வி கேட்டால் நாங்கள் பொறுமையாக பதில் பேசணும். இதே உங்களுக்கு நான் மட்டும் நீங்கள் அப்படி கண்டுக்க மாட்டீங்க தானே. அதான் மீனா, இப்போ நீங்கள் நல்லது செஞ்சுருக்கீங்கல்ல, வீட்டில் உள்ள எல்லாரும் உங்களை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க, அந்த திமிரில் பேசிட்டு போகிறீங்க. நானும் சீக்கிரமாகவே விஜயாத்தை மனசில் இடம் பிடிப்பேன். நானும் வந்து நல்ல மருமகன், விஜயாத்தை என்னை ஏற்றுப்பாங்க, அதுக்கு என்னென்ன செய்யணுமோ எல்லாத்தையும் நான் செய்ய தான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க, அது உங்கள் விருப்பம். இப்போ நான் வெளியில் வேலை இருக்குது, கிளம்புறேன்.
வேலை இல்லாத நீங்கள் நின்று பேசிகிட்டு இருக்கீங்க, உங்ககிட்ட பேச எனக்கு நேரம் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா கிளம்பிடுறாங்க. இப்படி மீனா எதிர்த்து பேசிட்டு போகிறத பார்க்க ரோகிணிக்கு கோவம் வருது. இந்த விஜயாத்தை எப்போ பார்த்தாலும் என்னை திட்டுறாங்க, மீனா முத்து முன்னாடி அவமானப்படுத்துகிறாங்க, என்னவோ இவங்க மட்டும்தான் ரொம்ப நல்லவங்கன்ற மாதிரி பேச, இந்த மீனா என்னெல்லாம் பேசிட்டு போகிறாங்க என்னை பற்றி. எனக்கும் நிறைய மேக்கப் ஆர்டர்லாம் கிடைக்கும், வர பணத்தில் விஜயாத்தைக்கு ஏதாவது பெரிய ஒரு பொருளாக வாங்கி கொடுத்து அவங்க மனசை சீக்கிரமாக நான் மாற்ற தான் போகிறேன். நானும் மனோஜுக்கு ஏற்ற ஒரு மனைவி தானு அவங்களே சொல்ல வைக்கிறேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி ரொம்ப கோவமாக நினச்சிட்டு உள்ளே போகிறாங்க. அந்த சமயம் பிஏ தினேஷ் ரோகிணிக்கு ஃபோன் பண்ண, யார் ஃபோன் பண்ணுறாங்க அப்படின்னு எடுத்து பேச, பிஏ தினேஷும், என்ன ரோகிணி நிறைய வேலை போல் உனக்கு, நான் எத்தனை முறை ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிற, வர வர உனக்கு என் மேலே இருக்கிற பயமே போயிடுச்சு, நான் ஃபோன் பண்ண எடுக்க மாட்டேங்கிற, ஃபோன் பேசினா உனக்கு தைரியம் இருந்தால் உண்மையை வந்து சொல்லுன்னு சொல்கிறியே, இப்போ மீனா முத்துன்னு மட்டும் இல்லை மனோஜ் எல்லாருக்கும் ஆதாரத்தை காமிக்கிறதுக்காக தான் வரப்போகிறேன்னு சொல்லும்போது, என்ன இப்படியே பேசி பேசி என்னை வந்து என்கிட்டேருந்து பணம் வாங்கலான்னு நினைக்கிறியா? நீ என்ன சொன்னாலும் என்கிட்ட பணமும் கிடையாது, கொடுக்க வேண்டிய நிலமையிலையும் நான் இல்லை, ஏற்கனவே இந்த வீட்டில் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கேன், இதில் நீ உண்மையை வந்து சொன்னாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, என்ன வீட்டை விட்டு வெளியில் போக சொல்லுவாங்க அவ்வளவுதானே, நானும் ஸ்டாஃபாக தான் வேலை பார்க்குறேன், என்னால் வந்து சம்பாதிச்சு என்னையும் பார்த்துக்க முடியும், என் அம்மா பையன் எல்லாரையும் பார்த்துக்க முடியும், முடிஞ்ச வேலையை நீ பார்த்துக்க, இனி உனக்கெல்லாம் பயப்பட வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை, புரியுதா? ஃபோன் பண்ணுறதை விட்டுட்டு வேறு ஏதாவது வேலை இருந்தால் போய் பாரு, எப்போ பார்த்தாலும் 10 லட்ச ரூபா பணம் கொடு, 2 லட்ச ரூபா பணம் கொடுன்னு நீ ஃபோன் பண்ணி கேட்குறதுக்கு என்ன பணத்தை கொடுத்து வச்சிருக்கிறியா என்ன? நீ சொல்கிறதெல்லாம் இனி நான் நம்ப போகிறதில்ல, அப்படியே உண்மையை சொல்ல வந்தாலும் உன்னை பார்த்து நான் பயப்பட போகிறதே இல்லை, நீ எல்லாம் ஒரு ஆளுன்னு எனக்கு ஃபோன் பண்ணிகிட்ருக்க, ஃபோனை வைக்கிறியா இல்லையா அப்படின்னு ரோகிணி ரொம்ப கோபமாக பேசிட்டு ஃபோனை வைக்க, ரொம்ப கோபமாக இருந்த இங்கே பிஏ தினேஷ் இந்த விஷயத்த உடனே சிட்டிக்கிட்ட சொல்கிறாரு. பாத்தியா அந்த ரோகிணி என்னென்ன பேசுகிறான்னு, நான் பணம் கேட்டால் தரமாட்டாளாம், நீ என்ன வேணாலும் செஞ்சுக்க, உன்னை பார்த்து பயப்பட மாட்டேன்னு சொல்கிறா, எனக்கு இதெல்லாம் தாங்கவே முடியல அப்படின்னு ஏற்கனவே அங்கே சிட்டி அவரோட ஆளுங்களோட சேர்ந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்டு இருக்க, பிஏ தினேஷும் உடனே அங்கே கோவத்தில் ரோகிணி இப்படி பேசிட்டாலே அவளை ஏமாற்றி பணம் வாங்கலான்னு நினச்சேன், ஆனால் எதுவுமே நடக்க மாட்டேங்குதுன்ற கோவத்தில் இங்கே நிறையா ட்ரிங்க்ஸ் பண்ணிடுறாரு. ட்ரிங்க்ஸ் பண்ணது மட்டும் இல்லாமல் அங்கே ரோகிணியோட பார்லரில் போய் பிரச்சனை செய்யணும், அவள் வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி அவளை பற்றின உண்மை பார்லரில் இருக்க எல்லாருக்கும் தெரியணும், அந்த வேலை இருக்க போய் தானே நீ உண்மையை சொன்னாலும் நான் என் குடும்பத்தை பார்த்துப்பேன்னு சொல்கிறா, இப்போ அந்த பார்லரில் அந்த ஓனர்கிட்ட போய் பிரச்சனை செய்வேன், ரோகிணி நல்லவளே இல்லை, அவள் அந்த குடும்பத்தை ஏமாத்திட்டு இருக்கா, இப்படிப்பட்டவளுக்கு நீங்கள் வேலை கொடுக்கவே கூடாதுன்னு பிரச்சனை செஞ்சு ரோகிணிக்கு அந்த வேலையே இல்லாமல் செய்வேன், அதுக்கப்புறமா தான் அவள் மாமியாரை போய் பார்க்கணும், அந்த முத்துவை போய் பார்க்கணும், இனி அந்த ரோகிணியை நான் சும்மா விட போகிறதில்ல அப்படின்னு ரொம்ப ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு அங்கே பிஏ தினேஷ் இப்படி ஒரு முடிவெடுக்க, உடனே சிட்டியும், வேண்டாம் பிஏ தினேஷ், நீ இப்படிலாம் செஞ்சுன்னா அந்த ரோகிணி உன்னை சும்மா விட மாட்டா, ஏற்கனவே அந்த ரோகிணி இப்போ ரொம்ப தெளிவாயிட்டா, அவள் உன் மேலே பயமே இல்லாமல் இருக்கா, நீ இப்படியே ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு போக நீ மாட்டிக்காமல் இருன்னு சொல்லும்போது, நான்லாம் யார்கிட்டேயும் மாட்ட மாட்டேன், இன்றைக்கி அந்த ரோகிணி எனக்கு பணம் கொடுக்கணும், இல்லை அவளை பற்றின உண்மையை நான் சொல்லிட்டு தான் இங்கே வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ண பிஏ தினேஷ் முதல்ல ரோகிணிக்கு வேலையே இல்லாமல் செய்யணும்னு சொல்லிட்டு அவங்கள ரோகிணியோட பார்லருக்கு கிளம்பி போகிறாங்க. கீதாவும் அருணும் வந்து கோயிலுக்கு வந்திருக்காங்க. தன்னுடைய சவாரி முடிச்சுட்டு முத்துவும் தன்னுடைய மாமியாரை பார்க்க போகிறாங்க. அங்கே சந்திரா கிட்ட பேசிட்டு கோயிலுக்கு போகிறாரு முத்து. அந்த சமயம் சீதா முத்துவை பார்த்த உடனே, மாமா எப்படி மாமா இருக்கீங்கன்னு கேட்குறாங்க. ஆனால் அருண் எதுவுமே பேசாமல் தலை குனிஞ்சு நிற்கிறாரு. உடனே இங்கே முத்து சிரிச்சுக்கிட்டே, ரொம்ப நல்லா இருக்க சீதா, நீ நல்லா இருக்கல்ல, உன்னை எல்லாரும் நல்லா கவனிச்சுக்கிறாங்கல்ல, உன்னால் உனக்கு வேறு யாராலையும் எந்த பிரச்சனையும் இல்லையே, உன் மாமியார் நல்லா பார்த்துக்கிறாங்களான்னு சொல்ல, ஆமாம் மாமா, அருணும் நல்லா பார்த்துக்கிறாங்க, என் மாமியார் என்னை வந்து தன்னுடைய பொண்ணாவே மகளாவே பார்த்துக்கிறாங்க தெரியுமா அப்படின்னு சொல்ல, கேட்க சந்தோஷமாக இருக்குது, அப்படி யாராலாவது உனக்கு பிரச்சனை வந்தால் உடனே நான் இருக்கேன், எனக்கு ஃபோன் பண்ணு, யாரையும் சும்மா விட மாட்டேன், எனக்கு உன் வாழ்க்கை முக்கியம், நீ சந்தோஷமாக அங்கே இருக்கணும், அவ்வளவுதான் அப்படின்னு சொல்ல, அப்படி எந்த பிரச்சனையும் வராது மாமா, எனக்கு நம்பிக்கை இருக்குது அருண் மேலே. ஆமாம் அக்கா வரலையான்னு கேட்கும்போது, ஏதோ டெக்கரேஷன் ஆர்டர் இருக்குன்னு மீனா சொல்லிகிட்டு இருந்தா, நான் சவாரி முடிச்சுட்டு அப்படியே உங்கள் அம்மாவை பார்த்துட்டு போகலாமேன்னு வந்தேன், சரி நீ பார்த்துக்க, நீ சந்தோஷமாக இருக்கணும், எந்த பிரச்சனையாக இருந்தாலும் எதுக்கும் யோசிக்காமல் உடனே எனக்கு ஃபோன் பண்ணு, யாரையும் ரொம்ப நம்பாத அப்படின்னு அருணை பார்த்து சொல்லிட்டு அங்கே முத்துவும் உடனே கிளம்புறாரு. உடனே அருணும் சீதா கிட்ட, பாத்தியா ஓ முத்து மாமா ரொம்ப நல்லவர்னு சொல்கிற, என்கிட்ட பேசியிருக்கலாம்ல, என்னை பற்றி தான் அவர் வந்து சொல்லிட்டு போகிறாரு, என்னால் உனக்கு பிரச்சனை வந்துடக்கூடாதான், அதனால் உன் முத்து மாமா இப்படி பேசிட்டு போகிறாருன்னு சொல்லும்போது, ஏங்க முத்து மாமா உங்கள் மேலே கோவமாக இருக்கிறதுல ஒரு நியாயம் இருக்குது, நம்ம 2 பேரும் அவருக்கு தெரியாமல் அங்கே ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் கல்யாணம் பண்ணியிருக்கோம்,
நீங்கள் முத்து மாமா கிட்ட பேசியிருக்கலாம்ல, நீங்கள் எதுக்கு கோவப்படுறீங்கன்னு கேட்க, எனக்கு அந்த முத்து மேலே என்றைக்குமே கோவம் இருக்கும். நமக்கு கல்யாணம் பேசி முடிச்சதுக்கப்புறமா மண்டபத்தில் அந்த முத்து செஞ்சதை நான் மன்னிச்சிருவேனா இல்லை மறந்துடுவேனா? எப்படி அந்த முத்து என் மேலே கோவமாக இருக்காரோ அதே கோவம் அந்த முத்து மேலே எனக்கும் இருக்குது. அவரும் தான் தப்பு பண்ணியிருக்காரு. சொல்லப்போனால் உன் முத்து மாமா தான் என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கணும். நான் இதுக்கு அவர்கிட்ட பேசணும், எனக்கு எந்த அவசியமும் இல்லை. அந்த ஆள் சாதாரண ஒரு கார் டிரைவர். நான் அப்படியா சீதா? இருந்தாலும் உங்கள் அக்காவுக்கும் அந்த முத்துக்கும் நான் எவ்வளோ மரியாதை கொடுத்தேன், எவ்வளோ மதிப்பு வச்சுருந்தேன். ஆனால் அது எல்லாத்தையும் அந்த முத்து ஒன்றும் இல்லாமல் செஞ்சுட்டான்ல. அப்புறம் அவன்கிட்ட போய் நான் பேசணுமா? நீ கோயிலுக்கு வந்திருக்க, நீயும் நானும் சந்தோஷமாக இங்கே வந்து வேண்டுதலை வந்து செய்கிறதுக்காக வந்திருக்கோம். முத்துவை பற்றி பேச வரலை. நீ வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போக, இங்கே சீதா முத்துவை திரும்பி பார்க்குறாங்க. மாமா ரொம்ப பாவம், ஆனால் இந்த அருண் எப்போ தான் வந்து மனசு மாறுவாரோ தெரியலையே அப்படின்னு நினச்சிட்டு அங்கே கோயிலுக்கு போகிறாங்க. இங்கே முத்துவும் சவாரி முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பி வராரு. இங்கே கோயிலுக்கு போன அருணுக்கு ஃபோன் வருது. உடனே தன்னுடைய வேலைக்கு கிளம்பணும் அப்படின்னு கிளம்பி வராரு. அந்த சமயம்தான் அங்கே ரோகிணியோட பார்லர் பக்கம் இங்கே வந்து அருண் போயிட்டு இருக்கும்போது நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு அங்கே வந்து பார்லர் பக்கத்தில் வந்து இங்கே பிஏ தினேஷ் பிரச்சனை செஞ்சிட்ருக்காரு. இங்கே ரோகிணி வேலை பார்க்குற இடம் எது அப்படின்னு கேட்க, அங்கே உள்ளவங்களும் இந்த பார்லரில் தான் அவங்க வேலை பார்க்குறாங்கன்னு சொல்ல, அந்த பார்லரில் போயிட்டு பிரச்சனை செஞ்சிட்ருக்காரு பிஏ தினேஷ். அங்கே வேலை பார்க்குற ஸ்டாஃப் எல்லாருமே, நீங்கள் யார் தேடி வந்தீங்க? ரோகிணி இன்னைக்கு வேலைக்கே வரல. வேணும்னா நீங்கள் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி பாருங்கள். அதை விட்டுட்டு இங்கே வந்து பிரச்சனை செய்யாதீங்க. அதுவும் இந்த பார்லரோட ஓனர் அப்புறம் உங்களை சும்மா விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அவரை வந்து வெளியில் போக சொல்ல, அதெல்லாம் வெளியில் போக முடியாது. அந்த ரோகிணி நல்லவளே இல்லை. அவளுக்கு எப்படி நீங்கள் வேலை கொடுப்பீங்க? அது மட்டும் இல்லை, அவள் என்னை ஏமாத்திருக்கா. எனக்கு தர வேண்டிய பணத்தை கொடுக்க சொல்லுங்கள். இப்போ அந்த ரோகிணிக்கு ஃபோன் பண்ணி இங்கே வர சொல்கிறீங்களா இல்லையா அப்படின்னு பிரச்சனை செஞ்சுட்டு இருக்கும்போது அந்த பக்கமாக போன இங்கே அருணும் பிஏ தினேஷை பார்த்துட்டு, யார் இது? தேவையில்லாமல் இத்தனை பேர் முன்னாடி பிரச்சனை செஞ்சிட்ருக்காரு. எல்லாரும் அவரை வெளியில் போக சொல்லிட்டு இருக்காங்க, போய் கேட்போம் அப்படின்னு அந்த பார்லரில் போயிட்டு, என்னாச்சுமா அப்படின்னு கேட்க, வேற ஒன்றும் இல்லை சார், இந்த ஆள் வேணும்னே ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்து ரோகிணி எங்கன்னு பிரச்சனை செஞ்சிட்ருக்காரு. அந்த ரோகிணி இன்னைக்கு வேலைக்கு வரல சார். அவங்கள பற்றி கேட்டால் நாங்கள் என்னென்னு சொல்கிறது? ஏதோ அந்த ரோகிணி இவருக்கு பணம் கொடுக்கணுமா, அதை வாங்கி கொடுங்க. அந்த ரோகிணி நல்லவங்களே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்போ வந்து பார்லரோட ஓனர் வந்துட்டாங்கன்னா பிரச்சனை பெருசாயிரும் சார். அப்புறம் நாங்கள் போலீஸை வர வைக்கணும்னு நினச்சோம், நீங்களே வந்துட்டீங்க. இந்த ஆளை முதல்ல இங்கேருந்து வெளியில் அனுப்புங்க சார். இவரை பார்த்தாலே பயமாக இருக்குது. ரோகிணி கிட்ட பேசணுன்னா அவங்க வீட்டுக்கு போய் பேச சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது, என்ன வேணும்? எதுக்காக இங்கே வந்து பிரச்சனை செய்கிறீங்க? அதான் நீங்கள் தேடி வந்த அந்த ரோகிணி இங்கே இல்லையே, நீங்கள் யார் முதல்ல அப்படின்னு கேட்கும்போது, ரொம்ப ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு அங்கே போய் பிரச்சனை செஞ்ச பிஏ தினேஷ் வந்து, நீ யார்? நீ ஏன் என்ன கேள்வி கேட்குற அப்படின்னு இங்கே வந்து அருணை வந்து திட்டிடுறாரு. அருணை வந்து அவர் பேச்சை கேட்காம எதிர்த்து பேசுகிறாரு. உடனே அருண் தன்னை யாரும் எதிர்த்து பேசினா அவருக்கு கொஞ்சம் கூட பிடிக்காததுனால, உன்னை இப்படியே விடக்கூடாது, நீ வா, உன்னை நான் எப்படி விசாரிக்கணுமோ அப்படி விசாரிக்கிறேன் அப்படின்னு பிஏ தினேஷை பலார்னு வெளுத்து வாங்கி அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு, நீ யார்? எதுக்கு ரோகிணியை தேடி போனேன்? ஆமாம், அந்த ரோகிணி யார் அப்படின்னு கேட்க, இங்கே நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணியிருந்த பிஏ தினேஷும், அந்த ரோகிணி எனக்கு தெரிஞ்சவங்க தான், அவங்க அந்த குடும்பத்தை ஏமாத்திட்டு இருக்காங்க. அவங்கள பற்றின உண்மையை நான் சொல்ல போகிறேன். எனக்கு தர வேண்டிய பணத்தை ரோகிணி தரணும். அவள் என்னை ரொம்ப அவமானப்படுத்திட்டா. அந்த ரோகிணியால் தான் நான் குடும்பம் இல்லாமல் வேலைக்கும் போக முடியாமல் ரோகிணியால் கஷ்டப்பட்டுட்ருக்கேன். ஃபோன் பண்ணி பணம் கொடுன்னு கேட்டால் தர முடியாதுன்னு திமிரா பேசுகிறா. நீ என்ன வேணாலும் என்னை பற்றின உண்மையை சொல்லிக்க, எனக்கு என் வாழ்க்கையை பார்த்துக்க தெரியும்னு பேசுகிறா. அவளை நான் சும்மா விட போகிறதே இல்லைன்னு சொல்ல, உடனே அந்த ரோகிணி யார், எங்கே இருக்காங்கன்னு சொல்ல, அதான் அந்த முத்து வீட்டில் இருப்பாங்கல்ல அந்த ரோகிணி, முத்து வீட்டில் அந்த மனோஜோட மனைவி அப்படின்னு சொல்லி பேசும்போது, அப்போ தான் இங்கே வந்து அருணுக்கு புரியுது. அப்போ ரோகிணி கிட்ட பணம் வாங்கிறதுக்காக போயிருக்காருன்னா, ஒரு வேளை ரோகிணி இவர்கிட்ட கடன் வாங்கியிருப்பாரா? ஆனால் இவரோட வாழ்க்கையவே வந்து ரோகிணி ஏதோ பிரச்சனை செஞ்சிட்டதா சொல்கிறாங்க. ரோகிணியால் இவர் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறதா சொல்கிறாருன்னா, ஏதோ ரோகிணியை பற்றின உண்மையை சொல்லிடுவேன்னு சொல்லிட்டு இருக்காரு. என்னன்னு தெரியலையே, என்ன உண்மைன்னு இந்த ஆள் சொல்ல மாட்டேங்கிறான். ஆனால் அந்த முத்து வீட்டில் இருக்கிற ரோகிணின்னு மட்டும் தெளிவாக புரியுது. என்னன்னு கேட்டே ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு அவர் தெளிவானதுக்கு அப்புறமா மறுபடியும் அருண் போய் கேட்குறாரு, நீ இப்போ எங்கே இருக்கன்னு தெரியுதான்னு கேட்க, சார் நான் எப்படி சார் இங்கே வந்தேன்? யார் சார் கூப்பிட்டு வந்தா அப்படின்னு பிஏ தினேஷ் கேட்க, ரொம்ப நடித்து ஏமாத்தாத. அந்த ரோகிணி வேலை பார்க்குற பார்லருக்கு போய் பிரச்சனை செஞ்சல, அப்புறம் என்கிட்ட மாட்டிக்கிட்ட, அதான் நான் தான் கூட்டிகிட்டு வந்தேன். இப்போ சொல்லு, அந்த ரோகிணி எதுக்காக உனக்கு பணம் கொடுக்கணும்? ரோகிணிக்கிட்ட ஏன் பணம் கேட்டேன்னு சொன்ன உடனே பிஏ தினேஷ் திருன்னு முழிக்கிறாரு. நானே போலீஸ்கிட்ட மாட்டிக்கிட்டேன். இப்போ ரோகிணியை பற்றின உண்மையை சொன்னால் எனக்கு பிரச்சனை வரும்.
எதுவுமே தெரியாது, நான் ஏதோ தெரியாமல் அப்படி பேசிட்டேன்னு சொல்லி சமாளிக்க வேண்டியதான் நினச்சிட்டு, சார் அந்த ரோகிணிலாம் யாருன்னு தெரியாது சார். அது மட்டும் இல்லை, நான் ரோகிணி கிட்ட பணம் கேட்கவும் இல்லை, ரோகிணி எனக்கு பணம் தர வேண்டிய அவசியமும் இல்லை. அவங்க யாருன்னே தெரியாது சார். என்னை விடுங்க சார். ஏதோ தெரியாமல் ட்ரிங்க்ஸ் பண்ணதுனால அங்கே போய் பிரச்சனை செஞ்சுட்டேன் போல. எனக்கே இப்போ தான் சார் என்ன நடந்திருக்குன்னு தெரியுது. என்னை விடுங்க சார், நான் வீட்டுக்கு போகணும் சார் அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு நல்லா தெரியுது அந்த முத்து வீட்டில் உள்ள ரோகிணியை பற்றி தானே பேசுகிற. ஏற்கனவே முத்துவை எனக்கு பிடிக்காது. அந்த வீட்டில் உள்ள ரோகிணிக்கு ரோகிணி ஏதோ ஒரு உண்மையை மறைக்கிறாங்களா? அந்த உண்மை தெரிஞ்சு தானே நீ வந்து இப்படி பணத்தெல்லாம் வாங்கிட்டு இருக்க அடிக்கடி. நீ வந்து நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்ட அப்படின்னு சொல்ல, உண்மையெல்லாம் சொல்லிட்டேனா என்ன? இந்த இவருக்கு தெரிஞ்சு போச்சா? என்னன்னு ஒன்றுமே புரியலேன்னு சொல்லிட்டு, சார் நான் உண்மை எதுவும் இருந்தால் தானே சார் சொல்ல முடியும். என்னை விட்டுருங்க சார். எனக்கும் அந்த ரோகிணிக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. எனக்கு அவங்கள பற்றின எந்த உண்மையும் தெரியாது சார் அப்படின்னு சொல்லும்போது, இப்போ நீ கிளம்பு, மீதி வேலையை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு உடனே அங்கே பிஏ தினேஷை அங்கேருந்து வெளியில் அனுப்பிட்டு அப்பா அருண் யோசிக்கிறாரு. இந்த பிஏ தினேஷன்றவன் ரோகிணி கிட்ட அப்பப்போ பணம் வாங்கி ரோகிணியை ஏமாத்திட்டு இருக்கான். இப்போ நமக்கு அந்த ரோகிணி ஏதோ ஒரு உண்மையை மறைக்கிறதா தெரிய வந்திருக்கு. ஏன் எனக்கும் உண்மை தெரியும்னு சொல்லி ரோகிணி கிட்ட பணம் வாங்கக்கூடாது? நாம் இப்போ ஒரு சின்ன வீட்டில் இருக்கோம். ரோகிணி மட்டும் நம்ம கேட்ட பணத்தை கொடுத்துட்டா நம்ம சீதாவுக்காக ஒரு பெரிய வீடே வாங்கலாமே. அதுவும் அந்த முத்து வீட்டில் முத்துவும் மீனாவும் தான் சரியாக எந்த வேலையும் செய்யாமல் இருக்காங்க. ஆனால் மனோஜ் பெரிய கடைக்கு ஓனரு. அந்த ரோகிணியும் பெரிய பார்லரில் ஸ்டாஃபாக வேலை பார்க்குறாங்க. நிறைய சம்பளம் வரும். அதுவும் அந்த வீட்டில் உள்ளவங்களாம் நல்லா தானே இருக்காங்க. பணம் கேட்டால் அந்த ரோகிணி தரணும். நான் வேற பெரிய பொறுப்பான ஒரு வேலையில் இருக்கிறதுனால உண்மை தெரிஞ்சனா கண்டிப்பாக அந்த ரோகிணியை சும்மா விட மாட்டேன். உண்மை எல்லாருக்கிட்டையும் சொல்லிடுவேன்னு ரோகிணி கிட்ட சொல்லி பணத்தை வாங்க வேண்டியதான். பணம் கிடைச்சா நமக்கு நல்லது தானே. எப்படியோ இந்த பிஏ தினேஷ் மூலமாக ரோகிணியை பற்றின உண்மை நம்மளுக்கு தெரிய வரலனாலும் ஏதோ ஒரு உண்மையை ரோகிணி மறைச்சிருக்காங்கன்னு மட்டும் தெரிய வருதுல்ல. இது ஒன்றே போதும் ரோகிணி கிட்ட ஏமாற்றி பணம் வாங்குறதுக்கு அப்படின்னு இங்கே வந்து அருண் ஒரு திட்டத்தை போடுறாரு. இங்கே என்னெல்லாம் நடந்திருக்குன்னு தெரியாத ரோகிணி அன்னைக்கு பார்லருக்கு போகாமல் அடுத்த நாள் கிளம்பி போகிறாங்க. அங்கே வேலை பார்க்குற ஸ்டாஃப் எல்லாரும் ரோகிணியை பார்த்துட்டு, என்ன நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து எவ்வளோ பிரச்சனை செஞ்சிட்டாரு, நாங்கள் ஃபோன் பண்ணோம், நீங்கள் எடுத்து பேசவும் இல்லை, நீங்கள் இங்கே வரவும் இல்லை, ஏன் ரோகிணி அப்படின்னு கேட்க, யார் அது? யார் வந்து பிரச்சனை செஞ்சது? எனக்கு சொந்தக்காரங்க யாரும் இல்லை, எனக்கு தெரிஞ்சவங்கன்னு யாரும் இல்லையே அப்படின்னு சொல்ல, பிஏ தினேஷ்னு ஒரு ஆள் வந்தார், நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்து பிரச்சனை செஞ்சார் அப்படின்னு சொல்கிறத கேட்ட உடனே ரோகிணி, என்னது பிஏ தினேஷா அப்படின்னு பேர் எதிர்ச்சியோடு பார்க்க, ஆமாம் இங்கே நம்ம ஓனர் மேடமுக்கு தெரியுமான்னு கேட்கும்போது, நல்ல வேலை நேற்று அவங்க வரல, இல்லைனா உடனே உங்களை கூப்பிட்டு நாளையிலேருந்து நீங்கள் வேலைக்கு வரவே வேண்டான்னு சொல்லியிருப்பாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது, அந்த பிஏ தினேஷ் என்னை பற்றின உண்மையை என்னெல்லாம் சொன்னான்னு தெரியலையே, இப்படி இவங்களே என்னை கேள்வி கேட்குறாங்க. இன்னும் அப்போ பார்லருக்கு வந்த தினேஷ் உண்மையாக வீட்டுக்கு வந்து உண்மையை சொல்லிட்டானா அவ்வளவுதான். பிஏ தினேஷ் கிட்ட ரொம்ப தைரியமாக பேசினா அவனால் எதுவுமே செய்ய முடியாதுன்னு நினச்சேன். ஆனால் தினேஷ் இப்படி என்னை பற்றின உண்மையை சொல்ல நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இங்கே வேற வந்து பிரச்சனை செஞ்சுருக்கான். கண்டிப்பாக அப்போ அவன் வீட்டுக்கும் வந்துடுவான். இந்த பிரச்சனையை எப்படியாவது சமாளிக்கணும் அப்படின்னு நினச்சி அப்புறம் வேற என்ன சொன்னார் அப்படின்னு கேட்க, அதுக்குள்ளே அங்கே ஒரு போலீஸ் வந்து அவரை வெளுத்து வாங்கி கூட்டிகிட்டு போயிட்டாரு. நான் நினைக்கிறேன் இப்போ அந்த போலீஸ் தான் வந்து ஏதோ விசாரிக்க போகிறேன்னு சொல்லி கூட்டிகிட்டு போனதால் அங்கே தான் பிஏ தினேஷ் இருப்பார், வெளியில் வந்திருக்க வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன்னு சொல்ல, நல்ல வேலை எப்படியோ போலீஸ்கிட்ட மாட்டிக்கிட்டானா இனி அவனால் பிரச்சனை வராது. ஆனாலும் யார் வந்து கூட்டிகிட்டு போனதுன்னு தெரியலையேன்னு ரோகிணி பார்லருக்கு போனாலும் அவங்களுக்கு இப்படி ஒரு விஷயம் நடந்தது தெரிஞ்ச உடனே சரியாக வேலை பார்க்கவும் முடியல. என்ன நடக்குதுன்னு தெரியலையே, இந்த பிஏ தினேஷ்க்கு இது தேவையில்லாத வேலை, அவன் வேலையை பார்க்காம இப்படி ஏன் வாழ்க்கையை ஒன்றும் இல்லாமல் செய்யணும்னு நினச்சி அங்கே இங்கேன்னு வந்து இப்படி அவமானப்படுத்துகிறானே அப்படின்னு ரோகிணி நினைக்கும்போது அருண் யோசிக்கிறாரு. இங்கே நம்ம சீதா கிட்ட கேட்கணும், எப்படியெல்லாம் நமக்கு வீடு வாங்கணுன்ற ஒரு ஆசை என்ன இருக்கா இல்லையான்னு கேட்கணும். சீதாவுக்காக ஒரு புது வீடு வாங்கணும். அதுக்கு நம்மக்கிட்ட இப்போ வசமாக மாட்டியிருக்கிறது ரோகிணி தான். ரோகிணிக்கு ஃபோன் பண்ணி பார்ப்போம். ரோகிணி மட்டும் என் பேச்சை கேட்கல, பணத்தை தரலனா அப்புறம் இந்த உண்மையை நான் முத்துக்கிட்ட சொல்லிடுவேன், ஓ மாமியார்கிட்ட சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்ல வேண்டியதுதான். ஏன் இந்த பொறுப்பில் இருந்தால் இப்படிலாம் நம்ம பணம் வாங்கக்கூடாதா என்ன? நமக்கு தேவை பணம், அதுக்கு நம்ம என்ன வேணாலும் செய்யலாமே அப்படின்னு சொல்லிட்டு பிஏ தினேஷ் மாதிரி இங்கே வந்து யோசிக்க ஆரம்பித்த இங்கே அருணும் ரோகிணிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஏற்கனவே பிஏ தினேஷ்கிட்டேருந்து ரோகிணியோட ஃபோன் நம்பரை அவருக்கு தெரியாமே அவர் ஃபோன்லேருந்து எடுத்த அருணும் இங்கே வந்து ரோஹிணிக்கு ஃபோன் பண்ண உடனே ரோகிணியும் யாருங்க அப்படின்னு கேட்க, நான் தான் அருண் பேசுகிறேன், அதான் அந்த சீதாவோட வீட்டுக்காரர் பேசுகிறேன்னு சொல்ல, அப்படியா மீனா தங்கச்சியை நீங்கள் தானே கல்யாணம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, பரவாயில்லையே நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுருக்கீங்களா,
எனக்கு கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறமா உங்கள் வீட்டுக்கு வரவும் இல்லை, பெருசாக உங்ககிட்ட நான் பேசினதும் இல்லை. முத்துவோட சொந்தக்காரங்கன்னு மட்டும்தான் தெரியும். ஆமாம், நீங்கள் இப்போ எங்கே இருக்கீங்கன்னு கேட்க, உடனே இங்கே ரோகிணியும், நான் இப்போ எப்பயும் போல் பார்லரில் தான் இருக்கேன். ஆமாம், நீங்கள் என்ன எனக்கு ஃபோன் பண்ணியிருக்கீங்கன்னு கேட்கும்போது, ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட பேசணும் ரோகிணி, அதனால தான் ஃபோன் பண்ணேன்னு சொல்ல, அதெல்லாம் சரி, என்னோடய ஃபோன் நம்பர் எப்படிங்க கிடச்சிதுன்னு அந்த மீனா கொடுத்தாங்களா இல்லை முத்து கொடுத்தாங்களான்னு கேட்க, நான் எவ்வளோ பெரிய பொறுப்பான வேலையில் இருக்கேன், உங்கள் ஃபோன் நம்பர் கிடைக்கிறதா எனக்கு கிடைக்காதா என்ன? இப்போ நான் பேசுகிறத மட்டும் கேளுங்க, அதுக்கு மேலே நீங்கள் எதுவும் பேச வேண்டாம் ரோகிணின்னு சொல்ல, என்ன இப்படிலாம் பேசுகிறீங்க அருண் கேட்கும்போது, நீங்கள் ஒரு உண்மையை மறைச்சி வச்சுருக்கீங்கல்ல, உங்கள் வீட்டில் உள்ள யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு. அந்த உண்மை எனக்கு தெரிய வந்துருச்சு. நேற்று பிஏ தினேஷை வெளுத்து வாங்கி கூட்டிகிட்டு போனது நான் தான். பிஏ தினேஷ் உங்களை பற்றின எல்லா உண்மையவும் என்கிட்ட சொல்லிட்டாரு. அதனால் பிஏ தினேஷ் இப்போ என்கிட்ட தான் இருக்காரு. அந்த பிஏ தினேஷ் கிட்ட இருந்த ஆதாரம் எல்லாத்தையும் நான் வாங்கிட்டேன். இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களை பற்றின உண்மையை உடனே முத்து வீட்டுக்கு வந்து சொல்ல என்னால் முடியும், ஆதாரத்தையும் காமிக்க முடியும். இப்படியா நீங்கள் வந்து அந்த குடும்பத்தை ஏமாத்துறது? இப்போ நான் சொல்கிறேன் கேட்டுக்கங்க. பிஏ தினேஷ்க்கு நீங்கள் எந்த பணமும் தர வேண்டாம். அவர் கேட்ட பணத்தை என்கிட்ட கொடுங்க. உங்களுக்கு பிஏ தினேஷால் எந்த பிரச்சனையும் வராமல் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல, உடனே இங்கே ரோகிணி, என்ன அருண் நீங்கள் எவ்வளோ பெரிய வேலையில் இருக்கீங்க, பொறுப்பான ஒரு வேலையில் இருக்கீங்க, உண்மை தெரிஞ்சிருச்சுன்னு சொல்லி பணத்தை கேட்குறீங்க. அந்த பிஏ தினேஷ் செய்கிறதே தப்பு, நீங்கள் தப்புன்னு அவருக்கு சொல்லி புரிய வச்சு அந்த ஆளை வெளுத்து வாங்காமல் நீங்கள் என்னவோ உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு என்கிட்ட பணம் வாங்கி ஏமாற்றலான்னு நினைக்கிறீங்களான்னு கேட்க, அப்படியே வச்சுக்கோங்க, எனக்கு வேணும், எனக்கு முக்கியமானது பணம். அந்த பணத்தை நீங்கள் தரலன்னா நாளைக்கே நான் இதெல்லாம் முத்துக்கிட்ட சொல்வேன். உங்கள் மாமியார்கிட்டையும் வந்து ஆதாரத்தை காமிப்பேன். அப்புறம் மனோஜ் கூட உங்களால் சந்தோஷமாக வாழ முடியுமா முடியாதான்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இத்தனை நாள் பிஏ தினேஷ்க்கு பணம் கொடுத்தீங்கல்ல, இந்த முறை தினேஷை ஏமாத்திடலான்னு நினச்சிங்க, என்கிட்ட மாட்டிக்கிட்டீங்க. எப்படியாவது அந்த பணத்தை ஏற்பாடு பண்ணிவிட்டு இதே நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள், நான் வந்து வாங்கிக்கிறேன். புரியுதா? நான் சொன்னதை நீங்கள் செய்யலை, அப்புறம் நீங்கள் அந்த வீட்டில் மூத்த மருமகளாக சந்தோஷமாக மனோஜ் கூட வாழவே முடியாது. நான் பிஏ தினேஷ் மாதிரி உண்மையை சொல்லிடுவேன்னு ஃபோன் பண்ண மாட்டேன், சொல்லிட்டு தான் ஃபோனே பண்ணுவேன், புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு அருண் பேசிட்டு ஃபோனை வைக்க, இதை எதிர்பார்க்காத ரோகிணி பேரதிர்ச்சியோட அழ ஆரம்பிக்கிறாங்க. என்ன இந்த பிஏ தினேஷால் பிரச்சனை வரும்னு நினச்சா, அருண் ரொம்ப நல்லவர்னு சீதா கல்யாணம் பண்ணிக்கிட்டாலே, இந்த அருண் என்ன இப்படி இருக்காரு, அதுவும் என்னை வந்து ஏமாற்றி பணம் வாங்கணும்னு நினைக்கிறாரு. உண்மையாகவே அருண் நல்லவராக இருந்தா என்னை பற்றின உண்மை தெரிஞ்ச உடனே என் வீட்டில் வந்து சொல்லியிருக்கணும்ல, இல்லை என்னை மாட்டி விட்டுருந்தா கூட பரவாயில்ல. இவர் என்கிட்டேருந்து 10 லட்ச ரூபா பணம் வாங்கணும்னு நினைக்கிறாரு, இந்த பிஏ தினேஷ் மாதிரி. சொல்லப்போனால் இந்த அருண் நல்லவரே இல்லை போலையே அப்படின்னு ரோகிணி நினைக்கிறாங்க. எப்படி இவ்வளோ பணத்தை நான் வந்து ஏற்பாடு பண்ணி கொடுக்குறது? ஒவ்வொரு முறையும் விஜயாத்த பணம் கேட்டப்ப வெளியில் கடன் வாங்கினேன், முருகன் கிட்ட வாங்கினேன், வித்யா கிட்ட பணம் கேட்டேன், ஏன் ஸ்ருதியோட அம்மா கிட்ட கூட 2 லட்ச ரூபா பணத்தை கடன் வாங்கியிருக்கேன். இப்படி இருக்கும்போது இன்னும் யார்கிட்ட போய் நான் பணம் கேட்க முடியும்? சிட்டிக்கிட்ட வாங்கின பணத்தையும் நான் திருப்பி தரல. இந்த முறை கண்டிப்பாக மாட்டிக்க போகிறேன் போல். ஆனால் அருண் இப்படி என்னை ஃபோன் பண்ணி பணம் கேட்பாரு, இந்த மாதிரி உன்னை மாட்டி விட்டுருவேன்னு என்னை வந்து இப்படிலாம் பேசுவாருன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் எப்படியோ வந்து மாட்டிக்கிட்டேனே, இந்த பிஏ தினேஷால் தான் உண்மையெல்லாம் அந்த அருணுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி ரோகிணி என்ன செய்யன்னு தெரியாமல் யோசிக்கிறாங்க. இங்கே ரோகிணி தனக்கு கொஞ்சம் பணம் கிடைக்குது, அந்த பணத்தை கொடுத்து எப்படியாவது அருண்கிட்ட மன்னிப்பு கேட்டு தன்னை பற்றின உண்மையை யார்கிட்டே சொல்ல வேண்டான்னு சமாளிச்சிட வேண்டிதான். இதுக்கு மேலே நம்ம வந்து அருண் வந்து இந்த உண்மையை சொல்ல மாட்டார் நம்பிட்டு இருந்தா கண்டிப்பாக சீதாவோட வீட்டுக்காரர் அருண் உண்மையை சொல்லி மாட்டி விட்டுருவாரு அப்படின்னு அங்கே இங்கேன்னு கடன் வாங்கி கொஞ்சம் பணத்தை ஏற்பாடு பண்ணுறாங்க. உடனே அருணுக்கு ஃபோன் பண்ணி பக்கத்தில் இருக்க பார்க்குக்கு வாங்க, அங்கே நான் உங்களுக்காக காத்துட்ருக்கேன், ஆனால் நீங்கள் கேட்ட பணம் கிடைக்கல, என்கிட்ட இருக்கிற பணத்தை வாங்கிட்டு போயிருங்க. இனி என்னை வந்து இப்படி ஃபோன் பண்ணி பணத்தை கொடுக்க சொல்லிலாம் கேட்காதீங்க. நீங்களும் நானும் சொந்தக்காரங்க தான், ஆனால் நீங்கள் அதை புரிஞ்சிக்காமல் இப்படி என் வாழ்க்கையில் பிரச்சனை செய்யணும்னு நினைக்கிறீங்கன்னு ரோகிணி அழுகிறாங்க. பரவாயில்ல ரோகிணி, கிடைச்ச பணத்தை இப்போ கொடுங்க. இந்த பணத்தை வச்சு நான் ஏதாவது வீடு வாங்கலான்னு கூட நினச்சேன், ஆனால் நீங்கள் என்னடானா இவ்வளோ பணம் தான் கிடச்சிதுன்னு சொல்கிறீங்க. ஆனால் உங்களுக்கு அடுத்த மாதம் வரைக்கும் உங்களுக்கு நேரம் இருக்குது, நீங்கள் பணத்தை எப்போ வேணாலும் ஏற்பாடு பண்ணி கொடுங்க, இப்போ இருக்கிற பணத்தை கொடுத்துருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை வாங்கிறதுக்காக ரோகிணியை பார்க்க போகிறாரு அருண். அதே சமயம் சவாரி முடிச்சுட்டு முத்து அங்கே வராரு. இங்கே ரோகிணியும் கண் கலங்கி அழுதுகிட்டே நிற்கிறாங்க. நமக்கு மட்டும் ஏன் தான் இப்படி பிரச்சனை வருதோ,
ஒரு பக்கம் என் அம்மாவையும் என் பையனையும் பார்த்துக்க முடியல, இன்னொரு பக்கம் இந்த பிஏ தினேஷால பிரச்சனை வருது. இப்போ இந்த அருணுக்கு வேற உண்மை தெரிஞ்சிருச்சு. இதெல்லாம் மீனா முத்துக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் என் வாழ்க்கை? உடனே என்னை பற்றின உண்மையை சொல்லி என்னை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிடுவாங்களே. ஏற்கனவே முத்துவுக்கும் மீனாவுக்கும் நான் ஏதோ ஒரு பெரிய உண்மையை மறைச்சிட்ருக்கேன்னு கொஞ்சம் சந்தேகம் இருக்குது. இந்த அருண் ரொம்ப நல்லவருன்னு நினச்சேன். ஆனால் இந்த அருணும் என்கிட்ட பணம் வாங்கணும், என்னை ஏமாத்தணும்னு இப்படிலாம் நினைக்கிறாரு. என்ன செய்ய, எத்தனை பிரச்சனையை தான் சமாளிக்கிறது அப்படின்னு ரோகிணி அங்கே இங்கேன்னு பார்த்துக்கிட்டே நிற்கிறாங்க. யாரும் பார்த்துட்டா என்ன செய்கிறது அப்படின்னு பயந்துக்கிட்டே பதட்டத்தோடு நிற்கிறாங்க. அருணும் அங்கே ரோகிணியை பார்த்துட்டு, நீங்கள் தானே ரோகிணின்னு கேட்க, என்னை யாருன்னே தெரியல, ஆனால் என்னை பற்றின உண்மை தெரியும்னு பணத்தை வாங்க வந்திருக்கீங்க அருண். நீங்கள் செய்கிறது ரொம்ப தப்பு. நீங்கள் எவ்வளோ பெரிய ஒரு நல்ல வேலையில் இருக்கீங்க, பொறுப்பான வேலையில் இருக்கீங்க. நீங்கள் இப்படிலாம் செய்யலாமான்னு கேட்க, அதுக்கும் இதுக்கும் என்னங்க சம்மந்தம் இருக்குது? எனக்கு புதுசாக பெருசாக ஒரு வீடு வாங்கணும்னு ஆசை. அதை சீதாவுக்காக வாங்கணும்னு ஆசை. என்கிட்ட இப்போ பெருசாக பணம் இல்லை. இந்த ஒரு வாய்ப்பை நான் பயன்படுத்திக்கலாம்னு நினச்சேன். இதில் என்ன தப்பு இருக்குது? நீங்களும் தான் தப்பு செஞ்சுருக்கிறீங்க. அதை வெளியில் சொல்லக்கூடாதுன்றதுக்காக தானே பணம் கொடுக்குறீங்க. பணத்தை கொடுத்துட்டு கிளம்புறீங்களா? தேவையில்லாமல் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அங்கே முத்து வந்துடுறாரு. ரோகிணி கையில் பணத்தை வச்சுருக்கிறத பார்த்த உடனே, பார்லலம்மா என்ன செய்கிறீங்கன்னு கேட்க, உடனே ரோகிணியும் பணத்தை தன்னுடைய பையில் வைக்க இங்கே வசமாக அருண் மாட்டிக்கிறாரு. மாட்டிக்கிட்ட அருணை பார்த்துட்டு, நீ எதுக்கு இங்கே வந்த அப்படின்னு சொல்ல, உடனே ரோகிணியும், முத்து அந்த அருண் சீதாவோட வீட்டுக்காரர் அருண் தானே, இவர் என்னை பணம் கேட்டு ஏதோ பிரச்சனை செய்கிறாரு, இவர் நல்லவரே இல்லை முத்து அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இங்கே முத்துவும், எதுக்காக பார்லலம்மா நீங்கள் பணம் கொடுக்க வந்தீங்கன்னு சொல்ல, நீங்கள் முதல்ல அவர்கிட்ட என்னன்னு கேளுங்க, நான் கிளம்புறேன் முத்து அப்படின்னு ரோகிணி அங்கேருந்து கிளம்பும்போது அருண் வசமாக மாட்டிக்கிறாரு. உடனே முத்துவும், எதுக்காக இங்கே வந்த அப்படின்னு கேட்க, அந்த ரோகிணியை பற்றின உண்மை எனக்கு தெரியும், அதை வெளியில் சொல்லக்கூடாதுன்றதுக்காக ரோகிணி பணம் கொடுக்க வர சொன்னாங்கன்னு சொல்ல, நீ என்ன பொய் சொல்லிட்டு இருக்க? சரி, ரோகிணியை பற்றின உண்மை தெரியும்னு சொல்கிறல்ல, அது என்ன உண்மை சொல்லுன்னு கேட்கும்போது அருண் எந்த பதிலும் பேசாமல் நிற்கிறாரு. அப்போவே முத்து புரிஞ்சுக்கிறாங்க, ரோகிணி ஏதோ உண்மையை மறைக்கிறது அப்போ உண்மைதான். ஆனால் அது என்னன்னு கூட தெரியாமல் ரோகிணியை ஏமாற்றி பணத்தை வாங்கணும்னு இந்த அருண் திட்டம் போட்டு வந்திருக்கான். நல்ல வேலை, இந்த ரோகிணி கிட்டேருந்து அருண் பணத்தை வாங்கலை. அதுக்குள்ளே நம்ம பார்த்து இங்கே வந்துட்டோம். இந்த அருணை எவ்வளோ நம்பணும், பணத்துக்காக இவன் இப்படிலாம் செய்வானா, இவனை சும்மா விடக்கூடாது அப்படின்னு இருந்த கோவத்தில் அருணை பலார்னு முத்து வெளுத்து வாங்குறாரு. உடனே அருண், முத்து நீ இப்படி செஞ்ச உன்னை சும்மா விட மாட்டேன், நீ சாதாரண கார் டிரைவர், செய்யாத தப்பெல்லாம் செஞ்சதா சொல்லி உன்னை எப்படி உள்ளே அனுப்பணும்னு எனக்கு நல்லாவே தெரியும், பார்க்குறியா நான் என்ன செய்கிறேன்னு சொல்லும்போது, நீ அடுத்தவங்களை ஏமாத்துவ, உனக்கு பணம் வேணுன்றதுக்காக தெரியாத உண்மையை தெரிஞ்சதா சொல்லி அவங்க கிட்டேருந்து பணம் வாங்கணும்னு நினச்சியே, அப்போ அது மட்டும் என்ன ரொம்ப நல்லதா செஞ்சு வச்சுருக்க? நீ செஞ்சதை நான் சொல்லட்டுமா? உன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கட்டுமா? ஏன் அந்த ரோகிணியே கம்ப்ளைண்ட் கொடுத்தா ஓ நிலைமை என்ன ஆகும்? பெரிய பொறுப்பான வேலைன்னு சொன்னியே, அந்த வேலையே உனக்கு இருக்காது. சீதாவோட வீட்டுக்காரர் ஆயிட்டியேன்னு பொறுமையாக நான் இருந்தா என்ன வேணாலும் செய்வியா? ஆமாம், நான் சாதாரண கார் டிரைவர் தான். உன்னை மாதிரி மற்றவங்கள ஏமாற்ற மாட்டேன், அடுத்தவங்களோட பணத்துக்கு ஆசைப்படவே மாட்டேன். நேர்மையாக சம்பாதிக்கிற பணத்தையே என்னால் சேர்த்து வைக்க முடியல, அடுத்தவங்களுக்கு உதவி செய்ய அந்த பணத்தெல்லாம் கொடுத்துட்றேன். ஆனால் நீ இப்படி அந்த ரோகிணியை ஏமாற்றி பணம் வாங்கணும்னு நினைக்கிறியே, அசிங்கமால உனக்கு? இதில் வேற நான் சாதாரண கார் டிரைவருன்னு நீ சொல்கிற, உனக்கு என்னை பற்றி பேச ஏதாவது தகுதி இருக்கா? நீ நல்லவனே இல்லைன்னு சொன்னேன், அந்த மீனாவும் சீதாவும் நம்பவே இல்லையே. இப்போ இந்த ரோகிணிக்கு தெரிய வந்துருச்சு நீ எப்படிப்பட்டவன். உடனே மீனா கிட்ட போய் சொல்லுவாங்க, அப்போ மீனா நல்லா புரிஞ்சுப்பா அப்படின்னு சொல்லும்போது, விடுமுத்து நீ எல்லாம் ஒரு ஆளுன்னு என்கிட்ட பேச வந்திருக்கேன்னு சொல்ல, ஆமாம் எங்கள் வீட்டில் இருக்க ரோகிணியை ஏமாத்தணும்னு நினச்சா நான் தான் பேச வருவேன். நான் உன்னை பற்றி இப்போ தெரிஞ்சுக்கிட்டேன்ல, அந்த கோவத்தில் தானே பேசிகிட்ருக்க, உன்னை சும்மா விடவே மாட்டேன். நீ என்ன செஞ்சேன்னு எல்லாத்தையும் சீதா கிட்ட சொல்கிறது மட்டும் இல்லாமல் எனக்கு தெரிஞ்ச அந்த போலீஸ்கிட்டையும் சொல்வேன். அவர் அதுக்கப்புறம் உனக்கு என்ன செய்யணுமோ செய்வார். அடுத்தவங்கள ஏமாற்றி அதன் மூலமாக வர பணத்தில் வீடு வாங்கணுன்னு வேற நினைக்கிறியா? நல்ல எண்ணம் உனக்கு. நேர்மையாக சம்பாதிக்கிற பணத்தை வச்சு சந்தோஷமாக வாழ்கிறத விட்டுட்டு அடுத்தவங்க வாழ்க்கையில் பிரச்சனை செய்யணும், அடுத்தவங்க பணத்தை ஏமாத்தியாவது வாங்கணும்னு நினச்ச நீலாம் நல்லவனாக இருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு அங்கே எதிர்த்து பேசின அருணை ரொம்ப கோபமாக வெளுத்து வாங்குறாரு முத்து. அருணால் முத்துவை ஒன்றும் செய்ய முடியல, ஏன்னா ரோகிணி வேற இருக்காங்களே. நான் முத்து மேலே ஏதாவது கம்ப்ளைண்ட் கொடுத்தா ரோகிணி முத்துக்கு சப்போர்ட் பண்ண வருவாங்க. நான் அவங்கள ஏமாற்றி பணம் வாங்க நினச்சதுன்னு எல்லாத்தையும் சொல்லி மாட்டி விட்டுட்டாங்கன்னா இருக்கிற வேலையும் இல்லாமல் போயிருமே. அதுவும் சீதாக்கெல்லாம் தெரிஞ்சா அவ்வளவுதான்னு முத்து வெளுத்து வாங்கும்போது அமைதியாக இதை யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாரு.
இந்த முத்து இப்போ வருவான்னு நான் நினைக்கவே இல்லை. ரோகிணி கிட்ட இருந்து அந்த பணத்தை எப்படியாவது வாங்கியிருக்கலாம். கிடைக்க இருந்த பணத்தை இந்த முத்து இப்படி கிடைக்க விடாமல் செஞ்சுட்டானே அப்படின்னு முத்து மேலே அருணுக்கு அவ்வளோ கோபம் வருது. ஆனாலும் எதுவுமே பேச முடியல அருணால். செஞ்ச தப்புக்காக இங்கே முத்து வெளுத்து வாங்கும்போது பதில் பேசாமல் அவமானப்பட்டு நிற்கிறாரு அருண். உடனே அருண் அங்கேருந்து, போதும் முத்து, இதுக்கு மேலே ஏதாவது பேசுனீங்க, என்னை அவமானப்படுத்துனீங்க, அவ்வளவுதான். நீங்களும் நானும் ஒரே வீட்டில் மாப்பிள்ளையாக தான் இருக்கிறோம். உங்களுக்கு என்ன மதிப்பு மரியாதை இருக்கோ அதே மதிப்பு மரியாதை எனக்கும் இருக்குன்னு சொல்ல, நீ அந்த வீட்டுக்கு மாப்பிள்ளையாக இருக்கலாம், ஆனால் நான் மூத்த மகனாக இருந்து அந்த குடும்பத்தை நல்லா பார்த்துக்கிட்டேன். ஆனால் நீ அடுத்தவங்களை ஏமாத்துறவன். இதெல்லாம் என் மாமியாருக்கு தெரிஞ்சா உன்னை கண்டிப்பாக மருமகனாக ஏற்றுக்க கூட மாட்டாங்க. நீ கிளம்பு, எங்கே பேசணுமோ நான் பேசிக்கிறேன் அப்படின்னு வெளுத்து வாங்குறாரு முத்து. அவமானப்பட்டு அங்கே அருணும் அங்கேருந்து கிளம்ப, உடனே முத்து ரோகிணியை போய் பார்த்து, என்ன பார்லலாமா, எதுக்கு அந்த அருணுக்கு இப்படி பணத்தை எடுத்துகிட்டு போனீங்க, எதுக்கு அவனுக்கு நீங்கள் பணம் கொடுக்கணும், ஏதோ ஒரு உண்மையை மறைக்கிறீங்கல்லன்னு கேட்க ரோகிணி சொல்கிறாங்க, இல்லைங்க, நான் எந்த தப்பும் செய்யலை, ஆனால் நீங்கள் செய்யாத தப்பை செஞ்ச மாதிரி உங்கள் குடும்பத்தில் உங்களை மாட்டி விட்டுருவேன்னு அந்த அருண் சொன்ன உடனே என்ன செய்யன்னு தெரியல. ஏற்கனவே உங்கள் அம்மா வேற என்னை மருமகளாக ஏற்றுக்காம திட்டிக்கிட்டே இருக்காங்க முத்து, உங்களுக்கு தான் தெரியுமே. என்னைக்கு நான் பணக்கார வீட்டு பொண்ணே இல்லைன்னு தெரிய வந்ததோ அன்னையிலேருந்து விஜயாத்தை என்னை மருமகளாக ஏற்றுக்காம வீட்டு வேலையை செய்ய சொல்கிறாங்க. மீனா முன்னாடி உங்கள் முன்னாடி அவமானப்படுத்துகிறாங்க. அதையே என்னால் தாங்கிக்க முடியல. இதில் சீதாவோட வீட்டுக்காரர் அருண் வேற, உங்களை நான் வசமாக மாட்டி விட்டுருவேன், உங்கள் நிலைமை எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்ல, நான் செய்யாத தப்பெல்லாம் சொல்லி என்னை மாட்டி விட்டுட்டா என் நிலைமை என்ன ஆகுறது, போனால் போதுன்னு இருக்கிற பணத்தை கொண்டு போய் கொடுப்போன்னு நினச்சேன். நல்ல வேலை நீங்கள் அங்கே வந்தீங்க, என்னையும் காப்பாற்றுனீங்க, என் பணத்தையும் அந்த அருண்கிட்ட கொடுக்காம காப்பாற்றிட்டீங்க. ரொம்ப நன்றி முத்து. இத்தனை நாள் உங்களை ரொம்ப தப்பாக புரிஞ்சிட்டு இருந்தேன். ஆனால் நீங்கள் சரியான நேரத்தில் எனக்கு எவ்வளோ பெரிய உதவி செஞ்சுருக்கீங்க தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே முத்துவும், இல்லை பார்லலம்மா, நீங்கள் சொல்கிறத என்னால் நம்பவே முடியல. ஏதோ ஒரு உண்மையை மறைக்கிறீங்க, அதை நானே கண்டுபிடிக்கிறேன். ஆனால் அந்த அருண்லாம் இனி ஃபோன் பண்ணால் நீங்கள் ஃபோன் எடுத்து பேசவும் செய்யாதீங்க. உங்கள் மூலமாக தான் அந்த அருண் எப்படிப்பட்டவன்னு எனக்கு தெரிய வந்திருக்கு. அந்த அருணை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போக ரோகிணி நினைக்கிறாங்க, நல்லதாக போச்சு. இந்த முத்து இனி அந்த அருணை சும்மா விட மாட்டார். அந்த அருண் என்ன சொன்னாலும் முத்து நம்பவும் மாட்டார். ஏன்னா அந்த அருண் நல்லவனே இல்லைன்னு முத்துக்கு தெரியுமே. அவன் என்ன சொன்னாலும் என்னை பற்றி பொய் சொல்கிறான்னு இந்த முத்து நினச்சிக்கிட்டு அருணை வெளுத்து வாங்கிடுவார். இனி அருணால் எனக்கு பிரச்சனை வராது. அதுக்கு காரணம் முத்து தான் அப்படின்னு ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க ரோகிணி. முத்து வெளுத்து வாங்கினதால நடக்கக்கூட முடியாமல் தன்னுடைய வீட்டுக்கு போகிறாரு அருண். அருண் வரதை பார்த்த உடனே இங்கே அருணோட அம்மாவும் சீதாவும், என்னங்க ஆச்சு, நல்லா தானே வேலைக்கு கிளம்பி போனீங்க, வரும்போது நடக்க முடியாமல் என்ன உங்களுக்கு, என்ன பிரச்சனைங்க, ஹாஸ்பிட்டல் போகணுமா அப்படின்னு கேட்குறாங்க இங்கே சீதா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை சீதா, என் மாமா ரொம்ப நல்லவர்னு சொன்னியே, அந்த முத்து தான் வெளுத்து வாங்கிட்டான் அப்படின்னு சொல்ல, என் மாமா நீங்கள் எந்த தப்பும் செய்யாமல் இப்படி செஞ்சுருக்க மாட்டாங்க, நீங்கள் என்ன செஞ்சீங்க அப்படின்னு கேட்க, உடனே அருணும், பார்த்தீங்களாமா, அந்த முத்து என்னை வெளுத்து வாங்கிட்டான்னு சொன்னால் எனக்கு சப்போர்ட் பண்ணாமல் நீங்கள் என்ன தப்பு செஞ்சீங்கன்னு சீதா என்கிட்ட கேள்வி கேட்குறா. நான் என்ன பெருசாக தப்பு செஞ்சுருக்க போகிறேன், அந்த முத்துக்கே என்னை பிடிக்கல, அதுவும் அவன் சாதாரண கார் டிரைவர், நான் ஒரு பொறுப்பான வேலையில் இருக்கேன்ல, அதான் பொறாமையில் இப்படி எல்லாரும் முன்னாடி அவமானப்படுத்த, செய்யாத தப்புக்கு என்னை வெளுத்து வாங்கிட்டான் தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைங்க, என்னால் நம்ப முடியலன்னு சொல்லும்போது அருணோட அம்மா, என்ன சீதா, இங்கே அருண் பொய் சொல்வானா, அருண் உன்னுடைய வீட்டுக்காரராச்சே, நீ அருணுக்கு தானே சப்போர்ட் பண்ணணும், அந்த முத்துக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்க, ஏற்கனவே உங்கள் கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு முத்து நினச்ச ஆள் தானே அப்படின்னு அருணோட அம்மாவும் சீதா கிட்ட இப்படி பேச சீதாவுக்கு ஒன்றுமே புரியல. அந்த சமயம் முத்து மீனா 2 பேரும் இங்கே சீதாவோட வீட்டுக்கு வராங்க. அருணை பற்றின உண்மையை ரொம்ப தெளிவாக சீதா கிட்ட சொல்லி, அருணை இனி நீ நம்பவே நம்பாதன்னு உண்மையை சொல்கிறதுக்காக வர, அங்கே சீதாவும் மீனாவை பார்த்துட்டு அழுகிறாங்க. அக்கா பாருங்கக்கா, முத்து மாமா என்ன செஞ்சுருக்காருன்னு, அருண் எந்த தப்புமே செய்யலையா, ஆனால் எதுக்கு மாமா முத்துவை இப்படி வெளுத்து வாங்கினீங்க, இங்கே அருணை வெளுத்து வாங்கினீங்க அப்படின்னு முத்துக்கிட்ட கேட்க, உடனே முத்துவும், என்ன சீதா, இந்த அருண் சொல்கிறது எல்லாத்தையும் நம்பிடுவியா என்ன, அருண் என்ன செஞ்சாருன்னு தெரியுமான்னு கேட்க, இல்லையே மாமா, அவர் எதுவும் சொல்லலையேன்னு கேட்கும்போது, ரோகிணி கிட்ட பணத்தை வாங்கி ஏமாத்தலான்னு நினச்சிருக்காரு. ரோகிணி ஏதோ உண்மையை வீட்டில் மறைக்கிறாங்க, அந்த உண்மையை நான் எல்லாருக்கிட்டையும் சொல்லிடுவேன், எனக்கு 10 லட்ச ரூபா பணம் வேணும்னு கேட்டிருக்காரு. ரோகிணியும் வெளியில் கடன் வாங்கி இந்த அருண் இப்படி சொன்னதால் பணத்தை கொண்டு கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே ரோகிணியை எங்கள் அம்மா மதிக்க மாட்டாங்க, அவங்க பொய் சொல்கிறாங்கன்னு மருமகளாக ஏற்றுக்காமல் இருக்கிறது உனக்கு தெரியும்ல சீதா, அதனால் அருண் இப்படி பேசின உடனே அருணால் பிரச்சனை வந்துடக்கூடாது, வேற இவர் ஏதாவது பொய் சொல்லிட்டாருன்னா அதை என் அம்மா நம்பிடுவாங்கன்னு சொல்லி செய்யாத தப்பை செஞ்சதா அருண் சொல்லிடுவேன்னு சொல்லி என்கிட்ட பணம் வாங்கினாருன்னு அந்த ரோகிணி சொன்னதுனால தான் நான் இந்த அருணை வெளுத்து வாங்கினேன்.
இவர் ரோகிணி கிட்ட தேவையில்லாமல் பணம் வாங்கினது உண்மை தானே, நான் தான் பார்த்தேன், இது உண்மையா இல்லையான்னு கேளு அப்படின்னு சொல்லும்போது தலை குனிஞ்சு நிற்கிறாரு அருண். உடனே அருணோட அம்மா, அருண் நீ தான் நல்லா சம்பாதிக்கிறியே, இப்படி எடுத்துக்கு அடுத்தவங்கள ஏமாற்றி பணம் வாங்கணும், நீ இப்படி அடுத்தவங்களோட பணத்து மேலே ஆசைப்படுற ஆளே இல்லையே, நீ மாறிட்டியா, நீ அப்போ நல்லவனே இல்லைன்னு முத்து சொன்னது உண்மையா அப்படின்னு ரொம்ப பேரதிர்ச்சியோட கேட்க சீதா சொல்கிறாங்க, என்ன அருண் இதெல்லாம், நீங்கள் ரோகிணியை ஏமாற்றி பணம் வாங்கணும்னு நினச்சிங்களா, பொய் சொல்லி அவங்க கிட்டேருந்து பணம் வாங்கி வீடு கட்ட போகிறீங்களா, இல்லை வீடு வாங்க போகிறீங்களா, என்ன சொல்லி வச்சுருக்கீங்கன்னு கேட்க சீதா, நான் உன்னை விரும்பி கல்யாணம் பண்ணேன், உனக்காக ஒரு பெரிய வீடு வாங்கி தரணும்னு ஆசைப்பட்டேன், என்கிட்ட பணம் இல்லை, அதனால தான் அந்த ரோகிணியை பற்றின உண்மை கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு தெரியும், ஆனால் அவங்க ஏதோ குடும்பத்தை ஏமாத்துறாங்கன்னு தெரியும், என்னன்னெலாம் எனக்கு தெரியாது, அதனால் அதை வச்சு பணத்தை வாங்கலாம்னு நினச்சது உண்மை. அப்போ தான் முத்து என்னை பார்த்துட்டாரு, ரோகிணியும் உண்மையை சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டாங்க, நான் ஒன்றும் பணத்தை வாங்கலை, ஏமாத்தலான்னு நினைக்கும் போதே நான் மாட்டிக்கிட்டேன், உடனே முத்து என்னை வெளுத்து வாங்கிட்டாரு தெரியுமா அப்படின்னு நடந்த எல்லாத்தையும் அருண் சொல்லி அவமானப்பட்டு தலை குனிஞ்சு நிற்க உடனே சீதா சொல்கிறாங்க, செய்கிறதெல்லாம் செஞ்சுட்டு இப்போ கூட என் முத்து மாமா தான் தேவையில்லாமல் இப்படி வெளுத்து வாங்கிட்டாருன்னு அவர் மேலே தப்பு இருக்கிற மாதிரி பேசுனீங்களே, ஏன் அருண் நீங்கள் திருந்த மாட்டிங்களா, ரொம்ப நல்லவர்னு நினச்சேன், கல்யாணத்துக்கு முன்னாடி இவ்வளோ நல்ல விதமாக பேசுனீங்க, இப்போ என்ன வீடு வாங்கணும் நிறைய பணம் வேணும்னு சொல்லி அடுத்தவங்கள ஏமாற்றி அவங்க பணத்தை வாங்கி வீடு வாங்கணுமா, இதெல்லாம் நமக்கு தேவையா, பொறுப்பான வேலையில் இருக்கிற நீங்கள் தப்பு செய்ய மாட்டீங்கன்னு நினச்சேன், ஆனால் முத்துமாமா சொன்னது எல்லாமே உண்மை, உங்களை நம்பி நான் தான் ஏமாந்துட்டேன், ரோகிணியை ஏமாற்றி பணம் வாங்கணும்னு நினச்ச நீங்கள் என்னையும் தான் ஏமாத்திருக்கீங்க, சொல்லப்போனால் முத்துமாமா சொன்ன மாதிரி உங்களை நான் கல்யாணம் பண்ணியிருக்கவே கூடாது, நான் பேசாமல் என் அம்மா வீட்டுக்கே போகிறேன், நீங்கள் இப்படியே அடுத்தவங்கள ஏமாற்றிக்கிட்டு இப்படி அவமானப்பட்டு நில்லுங்க, உங்களால் நானும் என் முத்துமாமா முன்னாடி தலை குனிஞ்சு நிற்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்ல உடனே மீனாவும், என்ன அருண் உங்களை நம்பி கல்யாணம் பண்ணி வச்சா இப்படி ஒரு வேலையை செஞ்சு வச்சுருக்கீங்க, இதுலேயும் ஏன் வீட்டுக்காரர் மேலே தான் தப்பு இருக்குன்ற மாதிரி சீதா கிட்ட பொய் சொல்லியிருக்கீங்க, நீங்கள் ஏமாத்துறீங்க, பொய் சொல்கிறீங்க, உங்கள் வேலையில் உண்மையாகவும் இல்லை நேர்மையாகவும் இல்லை, நீங்கள்லாம் என் வீட்டுக்காரரை பற்றி பேச உங்களுக்கெல்லாம் தகுதியே இல்லை அருண் அப்படின்னு வசமாக மாட்டிக்கிட்ட அருணை முத்து மீனா சீதான்னு எல்லாரும் நிற்க வச்சு கேள்வி கேட்டு அவமானப்படுத்துனதுனால எப்படியாவது ரோகிணியை ஏமாற்றி பணம் வாங்கணும் அப்படின்னு நினச்சி ஆசைப்பட்டு வசமாக மாட்டிக்கிட்ட அருண் இங்கே மீனாக்கிட்டேயும் முத்துக்கிட்டேயும் பதில் பேச முடியாமல் சீதா முன்னாடியும் தன்னுடைய அம்மா முன்னாடியும் அருண் அவமானப்பட்டு எல்லார்கிட்டேயும் மன்னிப்பு கேட்டு நிற்க சீதா மீனா முத்துன்னு எல்லாரும் அருண் மேலே ரொம்ப கோபத்தில் இருக்காங்க, அருண் செஞ்சது பெரிய தப்பு தான் அப்படின்னு அருணோட அம்மா மீனாக்கிட்டேயும் முத்துக்கிட்டேயும் மன்னிப்பு கேட்குறாங்க.